அலகு 3 செல் உயிரியல் மற்றும் மரபியல். திடீர் மாற்றத்தின் முக்கியத்துவங்களை எழுதுக. புதிய சிற்றினங்கள் தோன்றுவதற்கும் பரிணாம வளர்ச்சிக்கும் உதவுகின்றன. செயற்கை திடீர் மாற்றங்கள் கால்நடை, விவசாயம் போன்ற துறைகளில் பயனுள்ளதாக உள்ளது. புதிய பயிர் ரகங்களை தோற்றுவிக்க உதவுகிறது. ஜீனின் நுண் அலகுகளை அறிந்து கொள்ள உதவுகிறது. பல வகை திடீர் மாற்றங்கள் மனிதர்களில் பரம்பரை நோய்களையும் புற்றுநோய்களையும் தோற்றுவிக்க காரணமாக உள்ளது. புள்ளி திடீர் மாற்றம் பற்றி குறிப்பு வரைக. வரையறை: ஒரு சிறிய டிஎன்ஏ பகுதியில் உள்ள ஒரு நியூக்ளியோடைடு அல்லது நியூக்ளியோடைடுகளில் ஏற்படும் மாற்றம். நீக்கல் திடீர் மாற்றம் ஒரு இணை நியூக்ளியோடைடு இழக்கப்படுவதால் ஏற்படுகிறது. சேர்த்தல் திடீர் மாற்றம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நியூக்ளியோடைடுகள் சேர்வதால் ஏற்படுகிறது. பதிலீடு திடீர் மாற்றம் டிஎன்ஏவில் உள்ள நைட்ரஜன் காரங்களுக்கு பதிலாக வேறொரு காரம் இணைவது. ஒத்த பதிலீடு பியூரின் அல்லது பிரிமிடின் பதிலாக வேறொரு பியூரின் அல்லது பிரிமிடின் இணைவது. வேறுபட்ட பதிலீடு பியூரினுக்கு பதிலாக பிரிமிடினும் அல்லது பிரிமிடினுக்கு பதிலாக பியூரினும் இணைவது. சிறப்பு வகை குரோமோசோம்களை பற்றி குறிப்பு வரைக. பாலிடீன் குரோமோசோம் சிஜி பால்பியானி என்பவரால் ட்ரெசோஃபிலாவின் உமிழ்நீர் சுரப்பியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் கரும்பட்டை மற்றும் இடைப்பட்டைகள் மாறி மாறி காணப்படும். இதில் பெரிய புடைப்பு போன்ற பகுதி உண்டு. இது பால்பியானி வளையம் என்று அழைக்கப்படுகிறது. இக்குரோமோசோம் உமிழ்நீர் சுரப்பிகளில் காணப்படுவதால் அது உமிழ்நீர் சுரப்பி குரோமோசோம் என்று அழைக்கப்படுகிறது. விளக்கு தூரிகை குரோமோசோம் பிளமிங் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. விளக்கு கண்ணாடியை துடைக்க உதவும் தூரிகை போன்றது. விலங்குகளின் ஊசைட்டுகளில் மியாசிஸ் செல் பிரிதலின் போது காணப்படுகிறது. குரோமோசோம் மிகவும் சுருங்கி தடிப்பற்று குரோமோசோம் அச்சாக மாறுகிறது. அதிக அளவு ஆர்என்ஏ உண்டாக்கப்படுவதால் இந்த டிஎன்ஏ வளையங்கள் பக்கவாட்டில் நீட்சியுற்று காணப்படும். டிஆர்என்ஏவின் அமைப்பினை விவரி. வசுயே குலாவர் இலை வடிவில் காணப்படும். 1965இல் RW ஹோலி என்பவர் கண்டுபிடித்தார். இதில் 4 கரங்கள் காணப்படுகின்றன. எதிர் சங்கேத கரம், டி கரம், T5C கரம், அமினோ அமிலத்தை ஏற்கும் கரம். டிஆர்என்ஏ மூலக்கூறுகள் 73 முதல் 96 ரிபோ நியூக்ளியோடைடுகளால் ஆனது. சில டிஆர்என்ஏக்களில் இந்த 4 கரங்களுடன் மற்றொரு கரமும் உண்டு. அது மாறுபடும் கரம் என்று அழைக்கப்படுகிறது. Please subscribe our channel for more videos and educational contents.